ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு பக்கோடா தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே கடலை மாவு பக்கோடா, வெங்காயம் பக்கோடா சாப்பிட்டுருப்போம். இந்த பக்கோடா ப்ரெட் வச்சு செஞ்சுருக்கோம். நல்லா மொறுமொறுன்னு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போ வீட்டில் ப்ரெட் இருந்தாலும் இந்த பக்கோடா தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்துடைய தோல் பகுதி எடுத்துகிட்டு வெங்காயத்தை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் கட் பண்ணும்போது அதோடைய காம்பு பகுதி கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். அதே மாதிரி நீங்கள் எந்த பக்கோடா செய்கிறதா இருந்தாலும் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பக்கோடா கூட சேர்ந்து இந்த வெங்காயமும் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். வெங்காயம் கட் பண்ணதுக்கு அப்புறமா கையால் இதை போல் பிணைஞ்சு விடுங்க. அப்போ தான் வெங்காயம் மொத்தமாக இல்லாமல் தனித்தனியாக எதெல்லாம் பிரிஞ்சிருக்கும். அப்போ தான் பக்கோடா கூட சேர்ந்து வெங்காயமும் நல்லா முறுமுறுன்னு பொரியும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 6லேருந்து 7 அளவுக்கு தோல் நீக்காத பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதே பூண்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 பூண்டு பல் எடுத்துக்கோங்க போதும். இது கூட சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பக்கோடா செய்யும்போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்கக்கூடாது. இதை போல் ஒன்றும் பாதியமாக இடித்து தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் இதோடைய ஃப்ளேவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பக்கோடாவும் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை போல் இடித்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பக்கோடாவுக்கு ரொட்டி துண்டுகள் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரொட்டி துண்டுகள் எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு ப்ரெட்டாக எடுத்து தண்ணியில் நனைச்சி இந்த ப்ரெட்டில் சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கணும். ப்ரெட்டு தொட்டு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிக்கோங்க. இதை போல் 4ஆக மடித்து பிழிஞ்சிங்கன்னா அந்த ப்ரெட்டில் சுத்தமாக தண்ணி இருக்காது. இதே மாதிரி தான் இருக்க எல்லா ப்ரெட்லேயும் தண்ணி நனைச்சி பிழிஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா ப்ரெட்லேயும் தண்ணி நனைச்சி இதை போல் பிழிஞ்சு வச்சுருக்கேன். ப்ரெட்டு தொட்டு பார்த்திங்கன்னா அந்த சில்லுன்னு ஈரப்பதம் இருக்கணும், பட் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது கூட இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா பக்கோடாக்கு எப்போவுமே பச்சை மிளகாய் நறுக்கி சேர்க்கக்கூடாது, இடித்து தான் சேர்க்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இஞ்சும் பூண்டும் சேர்த்து இடித்தோம் இல்லையா, அப்போ தான் அது கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சு இடிச்சிருக்கணும். நான் மறந்துட்டனால தனியாக பச்சை மிளகாய் இடிச்சிருக்கேன். நீங்கள் செய்யும்போது இஞ்சி பூண்டு கூட பச்சை மிளகாய் சேர்த்து இடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த 3 பொருளுமே ஒன்றா சேர்த்து இடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பக்கோடாக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காரம் உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த ரொட்டி துண்டில் இருக்க ஈரப்பதமே பார்த்திங்கன்னா பக்கோடா மாவு பிணைறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் மாவு கெட்டியான பதமாக இருந்தால் தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். பக்கோடா மாவு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் கரெக்டான சூடாக இருக்கான்னு கொஞ்சம் பக்கோடா மாவு சேர்த்து பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் கரெக்டான அளவு சூடாக இருக்குது. இப்போ பக்கோடா நம்ம சின்ன சின்னதாக மாவு எடுத்து போட்டுக்கலாம். பக்கோடா மாவு சின்ன சின்னதாக கிள்ளி எண்ணெயில் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால் சைஸ் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக செய்கிறேன். பக்கோடா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஸ்டவ் மீடியம் டு லோ ஃப்ளேம் மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நான் 2 விதமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக ஃப்ரை ஆனது இதை போல் கரண்டியால் திருப்பி விடுங்க. கலர் கொஞ்சம் மாறணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி முறுமுறுன்னு ஃப்ரை ஆகியிருக்கு. இப்போ இது எல்லாமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. பாதி பக்கோடா நான் கிறிஸ்பியாகவும் பாதி பக்கோடா கொஞ்சம் சாஃப்டாகவும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான மொறுமொறுன்னு ப்ரெட்டு பக்கோடா 10 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டீ போடுற நேரத்தில் ஒரு பக்கம் இந்த பக்கோடாவும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா சூடான டீ கூட மொறுமொறுன்னு சுவையான இந்த பக்கோடா வச்சு சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக எப்போனா நீங்கள் ப்ரெட்டு வாங்குறீங்களோ அதில் பாதி ப்ரெட்டு எடுத்து வச்சுடுவேங்க பக்கோடா செய்கிறதுக்காகவே. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.